என்ன செய்யலாம்? எஸ், சின்ன வயசுல எங்க அம்மா சொன்ன விக்ரமாதித்தன் வேதாளம் கதை ஞாபகத்துக்கு வருது. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். விக்ரமாதித்யன் கதை சொல்லி கொஸ்டின் கேட்பான். அந்த கொஸ்டினுக்கு வேதாளம் ஆன்சர் சொல்லணும். இல்லைன்னா வேதாளத்தோட தலை வெடிச்சு செதறிடும். சார், புராணத்துல நீங்க வீக்குன்னு நினைக்கிறேன். அதாவது கதை சொன்னது விக்ரமாதித்யன் இல்லை சார், வேதாளம். அப்படின்னா நான் வேதாளம், நீங்க விக்ரமாதித்தன். உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை சொல்றேன். அதுக்கு சம்பந்தப்பட்ட கேள்வியை கேட்கறேன். அதுக்கு யாரு சரியான பதில சொல்றாங்களோ அவங்கள விட்டுடுறேன். முதல்ல யார்கிட்ட ஆரம்பிக்கட்டும்? லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், ரைட். ரைட் இஸ் ஆல்வேஸ் ரைட். யூ ஆர் ரைட். Am I right? கதை சொல்லவா? ஒரு அழகான வீடு. Happy birthday to you. Happy birthday to you. அம்மா, அப்பா, அண்ணா, இது நானு. நாங்கள் ட்வின்ஸாக இருந்தாலும் நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். எதுக்குன்னா அவன் எனக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்தான். நாங்கள் 2 பேரும் படிப்பில் ஃபர்ஸ்ட். அம்மா, கேக்கு சூப்பரா பண்ணிருக்கீங்க. டேய், நான் ஹெல்ப் பண்ணதுனால அப்படி வந்ததுடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அம்மா சூப்பரா கேக் பண்ணியிருக்காங்க. ஓ அப்படியா? உனக்கு அம்மா என்ன பிடிக்குமா அப்பா என்ன பிடிக்குமா? எனக்கு 2 பேரையுமே பிடிக்கும். பிடிக்கும்ப்பா. டேய் சின்னவனே, நீ சொல்றா, உனக்கு அம்மா என்ன பிடிக்குமா அப்பா என்ன பிடிக்குமா? எனக்கு நாட்டியம்னா பிடிக்கும். நாட்டியம்னு சொன்னதான் ஞாபகம் வருது. வர 13ஆம் தேதி அரங்கேற்றோம். நம்ம சொந்தக்காரவங்க எல்லாரும் வராங்க. ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்ணு. ஷோர்ப்பா. அவன் மறந்தா தானங்க ஞாபகப்படுத்துறதுக்கு. அப்படி இருந்த குடும்பத்தில் ஒரு பூகம்பம் வெடிச்சது. எங்கள் அப்பாவோட வாழ்க்கையில் இன்னொரு பொண்ணு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க எங்கள் அம்மா. அதை தாங்க முடியாமல் எங்கள் அப்பா கிட்ட சண்டை போட்டாங்க. 2 பேருக்கு நடுவில் விரிசல் ஏற்பட்டது. இதனால் ஒரு நாள் எங்கள் அப்பா அவர் தொடர்பில் இருந்த இன்னொரு பொண்ணு வீட்டுக்கே போயிட்டாரு. 4 பேரோட சந்தோஷம் நிறைஞ்ச வீடு இப்போ 3 பேரோட சோகத்தில் மூழ்கிடுச்சு. எங்கள் அண்ணனோட பாரமோ என் பாரமோ எங்கள் அம்மா மேலே விழுந்துடுச்சு. ஆதாயம் இல்லை. எங்கள் அம்மா கிட்ட மாற்றம் தெரிஞ்சுது. அப்போத்துலேருந்து எங்கள் அம்மா அடிக்கடி கோவப்பட ஆரம்பித்தாங்க. கோவப்படும் போதெல்லாம் என்ன அடித்தாங்க. பக்கத்தில் தான் என் அண்ணன் இருந்தான். அவனை எதுவும் செய்ய மாட்டாங்க. என்னை மட்டும் காரணமே இல்லாமல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு 13ஆம் தேதி நான் அரங்கேற்றம் செய்ய வேண்டிய நாள். நான் அரங்கேற்றத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருந்த போது எங்கள் அம்மா வெளியே கதவை பூட்டிட்டாங்க. அம்மா, அம்மா, அம்மா கதவு தோறமா, அரங்கேற்றத்துக்கு டைம் ஆகுதுமா. அம்மா கதவு தோறமா. அம்மா, அம்மா கதவு தோறமா. அம்மா அரங்கேற்றத்துக்கு டைம் ஆகுதுமா. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா எதுக்குமா இப்படி பண்ற? கதவு தோறமா. அம்மா, அம்மா. நான் எவ்வளோ கத்தி கதறினாலும் எங்கள் அம்மா கதவை திறக்கல. எனக்குள்ள சொல்ல முடியாத கஷ்டம் வந்தது.